இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தின் பிரபல பெண்மணி கைதாகலாம். சிறந்து ராஜபக்சவை எச்சரித்த நலிந்த ஜேதிச. கோப்பாப்பிளவு மக்கள் தங்கள் காணிகளை விரைவில் விடுவிக்க கோரி மனு கையளிப்பு. டிட்வாவுக்கு பின் மீள் நிர்மாண பணிகளில் சிறப்பாக செயற்படும் அனுர அரசு வடமாகாண ஆளுநர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளருக்கு எதிராக மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். பிள்ளையானின் கைதுக்கு பின்னரான ஒன்றுகூடல் கருணா வெளியிட்ட பல திடுக்கிடும் உண்மைகள். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம் விசாரணைகள் தொடர்பில் வெளியான தகவல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரை சந்தித்த கனேடிய உயர்ஸ்தானிகர். அரசினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கிபுலோயா திட்டத்தை நிறுத்த கோரல் தொடர்பில் வவுனியா வடக்கினைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து நெடுங்கேணியில் நேற்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சவால்கள் தொடர்பாக கலந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆபத்துக்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கையாக வவுனியா வடக்கில் நெடுங்கேணி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. வவுனியா வடக்கின் பொது அமைப்புகளின் வேண்டுகோள் ஆலோசனையின் பிரகாரம் முன்னதாக எதிர்வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்படவிருந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை எதிர்வரும் திங்கட்கிழமை 2 மேற்கொள்வதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டு தீர்மானம் இறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கேணி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் வவுனியா வடக்கைச் சேர்ந்த பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய சத்தியலிங்கம், ரவிகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அடுத்த சில நாட்களுக்குள் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கைது செய்யப்படலாம் என சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில அரசாங்கங்களின் போது நடந்த பல சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்த சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பெண் மீது விசாரணை ஆரம்பிக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது அதிகாரத்தில் இருக்கும் அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு வழங்கியது. அதில் பிரதானமானது ஊழல் குற்றங்களில் ஈடுபட்ட கடந்த கால அரசியல்வாதிகள் மீதான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கையாகும். ஏற்கனவே தொடர்ந்து வந்த பல அரசியல்வாதிகள், ஊழல் குற்றங்களால் விரக்தி அடைந்த மக்கள் அனுர் தரப்பு கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி அதிகாரத்தில் அமர வைத்துள்ளனர். இந்த நிலையில் அனுர் தரப்பு ஆட்சிக்கு வந்த பின் செல்வாக்கு இழந்துள்ள பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அனுர் தரப்பு கொடுத்த வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அனுர் அரசாங்கம் மறந்துள்ளதாகவும், பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டதாகவும் தீவிரமாக பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக முயற்சிக்கும் அனுர் தரப்பு ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகளின் கோப்புகளை தூசு தட்டி விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டத்தை மதித்து செயற்பட வேண்டிய சமூக பொறுப்பு சிறந்த ராஜபக்சவுக்கு உள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாவதற்கு சிறந்த ராஜபக்ச 2 வாரங்கள் அவகாசம் கோரியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் கூறியவை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியாரே சிறந்த ராஜபக்ச. அவர் இந்த நாட்டில் முதல் பெண்மணியாக இருந்தவர், சிறார் பாடசாலை வழிநடத்துபவர். எனவே உரிய வகையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது. அவர் சட்டத்தை மதித்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கோப்பாப்பிளவு மக்களின் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாத நிலை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலைமையில் மக்கள் தங்கள் காணிகளை விரைவாக விடுவிக்க கோரி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மனுவினை கையளித்தார்கள். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோரிடம் கையளித்துள்ளார்கள். அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நிலையில் மக்களின் காணிகளை விடுவிப்பதாக அறிவித்துள்ள போதும் இதுவரை கோப்பாப்பிளவு காணிகள் விடுவிப்பு தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காணி உரிமையாளர் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் மக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனுவை கையளித்துள்ளார்கள்.
மாகாண ஆளுநர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சரான உபாலி சமரசிங்க மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு மனு கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த மக்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, இந்த மக்கள் தொடர்ச்சியாக காணியினை விடுவிக்க சொல்லி கோரி வருகிறார்கள். இராணுவத்தினரால் ஒரு பகுதி காணி விடுவிக்கப்பட்டாலும் இன்னொரு பகுதி விடுவிக்கப்படாமல் காணப்படுகிறது. கோப்பாபிளவில் காணி ஆவணங்கள் உள்ள இந்த மக்களுக்கான காணிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு சுமூகமான நிலையினை ஏற்படுத்த இந்த அரசு முயற்சிக்கும் என தெரிவித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் 60 காணி உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணி உரிமையாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள தேபிபுரம் பகுதிகள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளருக்கு எதிராக காணி பகுதி உத்தியோகத்தர்களுக்கு எதிராகவும் ஆட்சேபனை தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது மனு ஒன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரிடம் கையளித்தனர். இதன்போது குறித்த மக்கள் இந்த மக்கள் அரசாங்கத்தினால் அரை ஏக்கர் காணி கொடுத்தார்கள். அதற்கு வீடும் தென்னம்பிள்ளையும் வைக்க காணி முடிந்துள்ளது. இந்த நிலையில் எங்களின் வாழ்வாதாரத்துக்கு எங்கள் காணியுடன் அல்லது அருகில் உள்ள மந்து காடாக கிடந்த காணிகளை சீர் செய்து துப்புரவு செய்து எங்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்கு சீர் செய்து பயிர்கொடிகளை நாட்டி வைத்துள்ளோம். வான்பயிர் செய்துள்ளோம், மரமுந்திரிகை செய்துள்ளோம். இந்த நிலையில் இந்த காணிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு பிரதேச செயலகத்தினால் படிவம் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த நிலையில் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சிலர் 15 ஏக்கர் வரையில் காணியினை பிடித்து ஆவணம் போட்டுள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏழை மக்கள் கருத்தில் எடுக்கவில்லை. இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கதைத்துள்ளோம், காணி ஆணையாளரிடம் கதைத்துள்ளோம். இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கடிதம் கொடுத்துள்ளோம். ஜனாதிபதி செயலகத்தில் கடிதம் அனுப்பியுள்ளோம். இதுவரை எந்த பதிலும் இல்லை. இந்த நிலையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். குடியிருப்பு காணிகள் முக்கியமாக பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறவங்களை வெளியேறுமாறு எந்த கள ஆய்வும் செய்யாமல் எந்த அதிகாரி இத்தவரையில் ஒரு பிரதேச செயலகத்திலிருந்து ஒரு அதிகாரி கூட இன்னும் அங்கே வரவில்லை. அங்கே இருக்கின்ற சில மக்களுடைய சில அடிவருடிகளுடைய கதையை கேட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இது முற்றிலுமாக ஒரு எங்கள் தமிழ் மக்களுக்கு அல்லது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு கொடுமையான செயல். ஏழை மக்களின் கையில் எத்தனை பேருக்கு எங்கள் 72 பேருக்கு இந்த படிவம் ஒட்டப்பட்டு இருக்கின்றது. வழக்கு போட்டது குறித்த ஆக்களுக்கு போட்டிருக்கு. ஒரு 35 பேருக்கு வழக்கு வந்திருக்கு. 6ஆம் தேதி எங்களுடைய அடுத்த மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய வழக்கு தவணை கூப்பிட இருக்கிறார்கள். அப்போ இதில் குறித்த ஏழை மக்கள்லாம் இவங்க கையை வச்சிருக்கிறாங்க. பணக்காரருக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற ஆக்களுக்கும் இருக்குது, உத்தியோகத்தர்களுக்கும் இருக்குது. அடுத்தது வேறு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கெல்லாம் இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் 6 ஏக்கர் காணியை கொடுத்துருக்கிறார்கள். பல முதலீட்டாளர்களை இவர் உள்வாங்கி இந்த பிரதேசத்தில் உள்வாங்கி முதலீட்டாளர் உள்வாங்கி அவர்களுக்கு காணியை கொடுக்கிறார். இங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் காணியை பிடித்தால் அதற்கு பிரச்சனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து எத்தனையோ வேதனை அனுபவிச்ச நாங்கள் எங்களுக்கு இந்த காணிகளை தர வேணும். கட்டாயம் இது எல்லாம் இது சம்பந்தமாக காணி அமைச்சு அல்லது அதுக்குரிய ஆக்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து எங்களுக்கு இந்த காணிகளை இந்த ஏழைகளுக்கு உண்மையிலே அன்றாட காட்சிகள் கூலி வேலை செய்பவர்கள் அப்படியானவர்களாக இந்த காணிக்கு பிரச்சனைப்பட்டது. அவங்க ஏழைகள்லாம் கை வைக்கிறார்கள். சம தர்ம நாட்டிலே சம உடைமை கட்சியை பேசுகின்ற அரசாங்கம் எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த காணியை கட்டாயம் பெற்றுத்தர வேணும். எங்களால் தொடர்ந்து போராட முடியாது. அவ்வளோத்துக்கு நாங்கள் வசதியானவர்களும் இல்லை. எனவே தயவு கொண்டு இந்த வெளிநாடுகள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற காணியையோ அல்லது முதலைகளுக்கு கொடுக்குற காணிகளை நிறுத்தி ஏழைகின்ற காணியை புடுங்காமல் எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத்தர வேணும் என்று மிக அன்பாகவும் பணிவுடன் தாழ்மையுடனும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தர்மலிங்கம் கோபாலகிருஷ்ணன் தேவிபுரம் ஆவணப்படி வருகிறேன். நீண்ட காலமாக வசித்து வருகிறேன். எனது வயது 47. எனது பெயரில் எந்த ஒரு காணியும் இல்லை. நான் ஒரு காணியினை முதலே அந்த காணி துப்புரவு செய்யப்பட்டு தான் இருந்தது. அந்த காணியில் ஏறத்தாழ 32 வருடமாக நான் அதில் வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வருவதோடு எனக்கு 4 குழந்தைகள். அதில் நான் 4 குழந்தைகளுடன் பெரும்பாலான கஷ்டத்திலும் இருக்கின்றேன். இப்போது நான் அந்த காணியை அதுக்கு முதலே நான் அதில் தென்னைகள் மற்றது வளந்தரும் மரங்கள் எல்லாம் நட்டு நிரந்தரமான வீடுகள் எல்லாம் கட்டி அந்த காணியில் இருந்து வந்தேன். அப்போது இந்த பிரதேச செயலாளர்கள் கோமிட்டிகள் அனைத்து ஆவணங்களும் நான் வைத்திருந்தது. ஆவணங்கள் அனைத்தும் யுத்தத்தின் காரணமாக துளைந்துள்ளது.
தொலைந்ததும் வந்த யுத்தத்தால் வந்தவுடன் பிரதேச செயல மட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் வந்து சத்திய கடதாசிகளை முடியுங்க என்று சொன்ன பிரதேச செயலகம் நாங்கள் வந்து அதன்படி சத்திய கடதாசியை முடித்திருந்தோம். அதன் பின்பு இராணுவத்தினர் அந்த காணியில் இருக்கின்ற போது இராணுவத்தினரை எழுப்புவதற்கு பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றி முடிய இந்த காணியை வந்து இராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்தின் பூர்வமாக இந்த காணி வந்து ஒரு மாவட்ட கிராமத்தின் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட்டது. அந்த காணியினை எமக்கு தருவதாகவும் அதை நான் பல தடவை கேட்டபோதும் இப்போ இருக்கின்ற பிரதேச செயலாளர் அதனை வந்து நான் போய் கேட்டபோது இந்த காணி உங்களுக்கு தரலாம் சூடாக சொல்கிறேன் என்று கதைகளை சொன்னார். சொல்லிவிட்டும் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த காணியை விடுவிப்பதற்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. திருப்பவும் நாங்கள் இந்த காணியிலே போமில் துளைந்துள்ளது என்றதுக்காக காணியை பதிவு செய்திருக்கின்றோம். அதுவும் ஏறத்தாழ 13 இந்த ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. இதை கொண்டு பிரதேச செயலாளரிடம் போன போது நீங்கள் இதெல்லாம் சரி வராது, என்னிடம் பார்க்கவில்லை, இல்லை இதில் ஃபோனில் அன்றைக்கு நேரடி பதிவு போட்டிருந்தார், நீங்கள் ஆவணம் இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் என்று. நாங்கள் கேட்ட எப்படிப்பட்ட ஆவணங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார் போமீட்டு வேணுமென்றார். அது போமீட்டு இல்லாட்டி காணிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட கடிதங்கள் வேணுமென்றார். கடிதங்கள் அவர்களிடம் இருந்து வந்த கடிதம் கூட எங்களிடம் இருக்கிறது. இராணுவத்தை எழுப்ப வேண்டும், தர்மலிங்கம் கோலஸ்டன் நீங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட துண்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இராணுவத்திடம் கேட்டு எங்களுக்கு நாங்கள் கட்டிய வீடை இடித்து விட்டீர்கள், எங்களுக்கு சில கட்டிடங்களை விட்டு செல்லுங்கள் என்ற முறையில் கஸ்தூரி முகரி என்னும் ஒரு இராணுவ தளபதி இருந்தபோது எனது நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த காணியினை கட்டிடங்களை உங்களுக்கு விட்டு தருவதாக பல இராணுவத்தினரை அனுப்பி அந்த எனது வாழ்வாதாரத்தை பார்த்து 2 கட்டிடங்களை விட்டு சென்றிருந்தார். அப்போது நான் அந்த கட்டிடத்தில் வந்து அது சட்டத்தின்படி அதுக்குள்ளே போகலாம் என்று நினைத்தேன். வரும்போது இராணுவத்தினர் என்னை போகாமல் தடுத்தார்கள். அப்போது ஏன் என்று கேட்டேன், உங்களுடைய கிராமத்தில் பிரதேச செயலாளர் உடைய கடிதங்கள் இல்லாடி கிராம சேவையாளர் வந்து சொன்னால் விடுவோம் என்று சொன்னார். அப்போது நாங்கள் இவரிடம் சந்தித்து இந்த காணி எப்போது ஒப்படைக்கப்பட்டது உங்களிடம் என்று கேட்டேன். ஒப்படைத்ததா என்னென்று கேட்கின்ற போது இராணுவ தளபதி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். கேட்கின்ற போது இவர் வெளிநாடு சென்று விட்டதாக எனக்கு சொன்னார். பிரதேச செயலாளர் எனக்கு கூறுகின்ற போது நான் அப்போது சரி இன்னொரு இராணுவ தளபதிக்கு ஃபோன் போட்டார். அவர் மீட்டிங்கில் இருப்பதாக இவருக்கு கூறும்போது நான் அதில் இருந்து விட்டு நாங்கள் உங்களை கேட்டு உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக நான் சொல்லிவிடுகின்றேன் என்றார். அப்போது நான் திரும்பி வந்து திரும்பவும் நான் எனக்கு காணி வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் இவரிடம் திரும்பவும் செல்லுகின்ற போது காணி பகுதியில் உள்ளவர் இந்த காணி வந்து ஜனவரி மாதமே எங்களிடம் வழங்கப்பட்டது. நான் போனது 4ஆம் மாதம் தான் அவர்களிடம் திருப்ப போகின்ற போது இந்த காணியை முதலே வாங்கி வைத்துக்கொண்டு எங்களுடைய காணிகளை எங்களை தராமல் இதுகளுக்கான சான்றிதழ்கள் மக்கள் அனைவரும் நாங்கள் இதை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே எனக்கு எந்த ஒரு காணியும் இல்லை. இந்த தென்னங்காணியை எனக்கு 4 பிள்ளைகள் பெனரில் படமாக வெளியிட்டுள்ளேன். இதன் சம்பந்தமாக பிரதேச செயலாளருக்கு இந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறார். இதை கொண்டு போகின்ற போது இந்த பிரதேச செயலாளர் இதே போல பல பிரச்சனைகளை இல்லை என்று சொல்வது நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். நான் அத்துமீறி போயிருப்பதாக இந்த கிராம சேவையாளர் வந்து இராணுவத்துடன் கதைத்த போதுதான் கதைத்து இவர்களை காணியை தோட்டம் செய்ய விடுங்கள், இந்த காணிக்குள் போக விடுங்கள் என்ற பிறகுதான் போனேன். நீதிமன்றத்தில் பொய்யான வழக்கு தாக்கலும் செய்திருக்கின்றார் இந்த பிரதேச செயலாளர். அவருக்கு அந்த காணியில் இப்போது இருந்து வருகின்றோம். வெளிநாட்டு முதலீடுகாரர்கள் அந்த காணியை நீதிமன்றத்தில் வழக்கிருக்கின்ற போது இவர் எப்படி அவருக்கு எனக்காண்ட ஒரு வழக்கு தீர்வு இல்லாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை அதுக்குள்ளே அனுப்புவார். அவர் அனுப்பி அந்த காணியை பார்வையிட்டு எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலையும் கிராம சேவையாளர் ஊடாக அச்சுறுத்தலையும் இப்போது மேற்கொள்கின்றார். நன்றி. நான் நீண்ட நேரம் கதைக்க விரும்பவில்லை, என்னாலே இயலாது, அவ்வளோதான் பிரச்சனை. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் கைதுக்கு பின்னர் கருணா மற்றும் அக்கட்சியின் பிற பிரதிநிதிகள் பெரிதாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. அப்படியே கலந்து கொண்டிருந்தாலும் அவை அவ்வளவு பிரம்மாண்டமானதாக அல்லது முக்கியமானதாக இருக்கவில்லை. இந்த நிலையில் அண்மையில் கருணா பிள்ளை அந்தரப்பினர் உருவாக்கியிருந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பொங்கல் விழா இடம்பெற்றது. இதே நேரம் இந்நிகழ்வின் போது கருணா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மீண்டும் அவர்களின் அரசியல் கூட்டமைப்பு உருவாகுமா என்ற கேள்வியை தூண்டும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது பிள்ளையான் கைது தொடர்பில் பல்வேறு சில குழப்பங்கள் இருந்ததாக
ரீதியாகவும் பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற போதிலும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த சுவனேசதுரை சந்திரகாந்தன் அதே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது அவருடைய கைது விடுதலை தொடர்பாக வரும் பேசவில்லை. அவர் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்போது சரி என தமிழ் தரப்புகள் கூறுவது வினோதமாக உள்ளது என பல்வேறு விடயங்களை கருணாமான் இதன் போது குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்வுக்குழு விசாரணையை 3 மாதங்களுக்கு முடிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்து முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க குழு ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் 2 மணிக்கு கூடி விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. நிதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹசன நாணயக்கார தலைமையில் குழு முதல் முறையாக 2026 ஜனவரி 21 கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி குழு 2026 ஜனவரி புதன்கிழமை இன்று 2 மணிக்கு மீண்டும் கூட உள்ளது. இந்த முதல் கூட்டத்தில் குழு எவ்வாறு தொடர வேண்டும், எந்தெந்த தரப்பினர் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று மேலும் குழுவின் உறுப்பினர்களிடம் இந்த விடயங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதன்படி குழு தலைவர் விசாரணை 3 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எங்களால் பேச முடியாத போது எங்கள் குரலை எடுத்து சென்றவர் மனித உரிமை போராளி டி. குமார் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மனித உரிமை ஆர்வலர் டி. குமார் என்று அழைக்கப்படும் முத்துக்குமார சுவாமிக்கான அஞ்சலி நிகழ்வு வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 146,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கும் 30,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் நீதி வேண்டி நாங்கள் இன்றும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த நீண்ட போராட்ட பயணத்தில் டி. குமார் என்று அழைக்கப்படும் தம்பித்துறை முத்துக்குமார் சுவாமி ஆழ்ந்த நன்றியுடனும் மரியாதையுடனும் துயரத்துடனும் நினைவு கூறுகிறோம். 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழ் அரசியல் முயற்சிகளின் தொடர்ச்சியான தோல்விகளுக்கு மத்தியில் அவர் தமிழ் அரசியல் தலைமைத்துவத்தின் 2ஆம் தலைமுறையில் ஒரு முக்கிய ஆளுமையாக உருவெடுத்தார். முறிந்து போன வாக்குறுதிகளுக்கும் பாராளுமன்ற அரசியலின் மாயைகளுக்கும் அப்பால் அவர் மனித உரிமை, சர்வதேச சட்டம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை தமிழ் மக்களின் போராட்டத்தின் மையத்தில் வைத்தார். ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கைதியாகவும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட கைதியாகவும் குமார் துன்பத்தை ஒரு கோட்பாடாக அல்லாமல் ஒரு நேரடி யதார்த்தமாக அனுபவித்தார். அவரது கல்வி அறிவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதிக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். வாஷிங்டன் டிசி மற்றும் ஜெனீவாவில் டி. குமார் தமிழர்களுக்காக பேசிய மிகவும் செல்வாக்குமிக்க மனித உரிமை ஆர்வலர்களில் ஒருவராக இருந்தார். அந்த வேதனையை அவர் அமெரிக்கா காங்கிரஸ், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை மன்றங்கள் வரை எடுத்துச் சென்று தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை உலகுக்கு வெளிப்படுத்தினார். 1977 ஆண்டு நடந்த இனக்கலவரங்களின் போது கொழும்பில் அமைக்கப்பட்ட அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழர்களை லங்காராணி என்ற பயண கப்பல் மூலம் தமிழ் தாயகமான வடகிழக்குக்கு செல்ல டி. குமார் அவர்கள் முக்கிய பங்காற்றினார். 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரங்களின் போது அவர் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரத்தில் இருந்த போதும் அகதி முகாம்களில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு வழிகாட்டி பல தமிழர்கள் பாதுகாப்பாக தங்கள் தாயகத்தை அடைய உதவினார். உள்நாட்டு விசாரணைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது ஒரு சர்வதேச விசாரணை அவசியம் என்ற இன்றைய வரலாறு அவரது எச்சரிக்கை உண்மை என நிரூபித்துள்ளது. சர்வதேச மேற்பார்வையின் கீழ் நடாத்தப்படும் சுயநிர்ணய வாக்கெடுப்பு மற்றும் தமிழர் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான ஜனநாயக வழி என்று ஆழமாக நம்பினார். மேலும் அதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடினார். குரலற்ற மக்களுடன் அவர் உறுதியாக நின்றார். நாங்கள் பேச முடியாத போது எங்கள் குரலை எடுத்துச் சென்ற ஒரு மனிதர் என தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரை சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் நகரில் உள்ள தனியார் விடுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற கலந்துரையாடலில் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள், அரசியல் நிலைப்பாடுகள், எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.